ராணிப்பேட்டை மாவட்டம் ரவுடிகளும் குற்ற பின்னணி உள்ளவர்களும் பிஜேபியில் உள்ளனர். அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர பேருந்து நிலையத்தில் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஆற்காடு நகர தலைவர் பியாரோஜான் தலைமை தாங்கினார். ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அவர் பேசுகையில், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி என்றும் குற்ற பின்னணி உள்ளவர் என்றும் அவதூறாக பேசி வருகிறார். இவரை ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார். தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே தன் மீதுள்ள குற்ற வழக்குகளை முறையாக நீதிமன்றத்தில் சந்தித்து வந்தார். நீதிபதிகள் இவர் மீதுள்ள வழக்குகளை தள்ளுபடி செய்துள்ளனர். இந்தியாவை 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வருகிற மோடியும் அமித்ஷாவும் செய்த குற்றங்களையும் ஊழல்களையும் மக்கள் கவனித்து வருகின்றனர். தமிழகத்தில் பிஜேபி கட்சிக்கு அண்ணாமலை தலைவராக பிறகு அவர் முதலில் சந்தித்தது குற்ற பின்னணி உள்ள நபர்களை தான். அவர்களை கட்சியில் இணைத்துள்ளனர். தமிழகத்தின் உளவுத்துறையினர் 32 பக்கத்தில் அறிக்கையை கொடுத்துள்ளனர். அதில் 261 பேர் குற்ற பின்னணி உள்ளவர்கள் பிஜேபி கட்சியில் பொறுப்பில் உள்ளார்கள். அவர்கள் மீது 1977 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். இப்படி இருக்கும்போது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எங்கள் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பார்த்து குற்ற பின்னணியில் உள்ளவர் என்று வாய் கூசாமல் பேசுகிறார். அண்ணாமலை உடனடியாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு அவர் பேசினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆற்காடு நகரம் தாக்கீர் பாஷா, கமல் பாஷா, ஆரிஃப், கலீஃப் பாய், ஷாஜகான், புலவர் ரங்கநாதன், கமலக்கண்ணன், கே மணி, பி துரை, ஆற்காடு ஒன்றிய மணிவண்ணன், தங்கராஜ், அரசு, பாலகிருஷ்ணன், விஜயராகவன், பாஸ்கர், கன்னியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி. பேச்ச